மேஜிக் பென்சில், நீ நிஜமாவே எங்க இருந்து வந்திருக்க? சாஷா, நான் மாயாஜால உலகத்துல இருந்து தான் வந்திருக்கேன். என்னால வேற என்னெல்லாம் பண்ண முடியும்? என்னால தனியாவே காத்துல நிக்க முடியும். நீ பிடிக்கலனாலும் நான் பறப்பேன். உன்கிட்ட பேசுற இல்லையா, அதுவும் என்னுடைய மாயாஜாலத்தால தான். சரி, இப்போ நான் வரைஞ்சாதானே அந்த பொருள் என்கிட்ட வருது. வரையாமலே வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? பாத்தியா ஆசையா உனக்கு? எல்லாரும் முன்னாடியே என்னால எப்பயும் வரைஞ்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, அதனாலதான் கேட்டேன். அதுவும் சரிதான். சரி, நீ என் நண்பனா வேற போயிட்டேன். இனிமே உனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா நீ என்கிட்ட வந்து சொல்லு. என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் அந்த பொருளை உனக்கு கொடுத்துட்றேன். நீ வரையணும்னு அவசியம் கிடையாது. விருப்பப்பட்டு வரைஞ்சாலும் என்னை வச்சு அந்த பொருளையும் நான் உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். சரியா? ஹாய், தேங்க்யூ மேஜிக் பென்சில். சரி, இப்போ அக்கா வந்து இப்போதைக்கு உன்னை கேட்கல என்கிட்ட இருந்து. இனிமே இப்போவாது கேட்டு இல்லை யாராவது என்னை தவிர உன்னை எடுத்து வரைஞ்சிட்டா அவங்களுக்கு உன்னை பற்றி நான் உண்மை தெரிஞ்சிடுமே. அப்போ நம்ம என்ன செய்யறது? நான் உன்னை தவிர வேறு யார் எழுதினாலும் சாதாரண பென்சில் மாதிரி தான் அந்த படத்தை அப்படியே வச்சிருப்பேன். அதை நிஜமாக உருவாக்கி தரமாட்டேன். அதனால நீ பயப்பட வேண்டாம். ஷாஷா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல்ல, கிளம்பாம இங்கே என்ன தனியாக பேசிட்டு இருக்க? அச்சோ, அம்மா வந்துட்டாங்க. நம்ம அப்படி பேசலாம். என்ன இப்போவும் தனியாக பேசுகிற? எப்போ பாரு அந்த பென்சிலோடையே சுற்றிட்டு இருக்க. அதை பேக்கில் கொண்டு போய் முதல்ல வை. சரிங்கம்மா, இதை வச்சுட்டேன். நான் டைனிங் டேபிளில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நீ வந்திருக்கணுங்க, புரியுதா? வந்துடுறேம்மா. ஷோ, நல்ல வேலை அம்மா கிட்ட மாட்டி இருப்பேன் நான். கவலைப்படாத, அப்படியெல்லாம் நான் மாட்ட விட்டு வேணாம். ஷாஷா, எங்கே இருக்க? டைம் ஆச்சு ஸ்கூலுக்கு, சீக்கிரம் வா. என்னது இது? ஷாஷாவோட பென்சில் எங்கே வச்சுட்டு போயிருக்கா? எங்கேயாவது எதையாவது வச்சிட வேண்டியது. அப்புறமா அம்மா இதை காணும் அதை காணும் கிளம்புற நேரத்துக்கு என்ன பிடிச்சி இது பண்ணுவா. பென்சிலை எங்கேயாவது எடுத்து ஒழிச்சு வச்சாதான் அடங்க போகிறான். கையிலேயே வச்சுட்டு சுற்றுறான். ஷாஷா, எவ்வளோ நேரம் ஆகுது? சீக்கிரம் வா, அக்கா கிளம்பியாச்சு. அப்புறம் அப்பா அக்காவை மட்டும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர. நீ நடந்து தான் போகணும், பரவாயில்லையா உனக்கு? வந்துட்டேம்மா. சரி வா, உனக்கு நான் சாப்பிட இட்லி எடுத்துகிட்டு வரேன். அம்மா, இட்லி எல்லாம் வேண்டாம்மா. காலையில் இட்லி இல்லாமல் மேடம்க்கு என்ன வேணும்? ஒழுங்காக சாப்பிடு. சாப்பிட்டாதான் ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை எப்பயுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. நைட்டு முழுக்க சாப்பிடாமல் இருக்கும்ல, அதனால் காலையில் எழுந்து ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும் முதல்ல. அதுதான் நம்மளுடைய முதல் கடமையாக இருக்கணும். அம்மா அம்மா வேணாம்மா, எனக்கு பசிக்கவே இல்லை. பசிக்கவே இல்லைன்னு இப்போ சொல்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் ஸ்கூல் போனதுக்கப்புறமா பசிக்கும். அப்போது உங்கள் மேடம் ஸ்கூலில் பாடம் நடத்துகிறத கவனிப்பியா, இல்லைன்னா பசிக்குதுன்னு உட்காந்துட்ருப்பியா? அதே மாதிரி உன்னுடைய ஆரோக்கியத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது நல்லது கிடையாது. சொல்கிறது புரிஞ்சுதா? சரிம்மா, ஆனால் என்னால் இப்போ சாப்பிட முடியாது. சரி, நான் உனக்கு கம்பல் பண்ணல. உனக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி பாக்ஸில் கொடுத்துட்றேன். இப்போ கொஞ்சம் பால் கொடுக்குறேன், அதை குடிச்சிட்டு ஸ்கூல் போயிட்டு வந்துடுறேன். சரியா? இது ஓகேம்மா. உன்னுடைய பென்சில் எதுக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லா இடத்துலையும் வைக்கிற? பாரு, எங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சிருக்கேன் பென்சிலை. சொன்னால் கேட்க மாட்டியா நீ? உனக்கு பென்சில் வேணுமா வேண்டாமா? நீ இங்கே கேட்டால் நீ எங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்க தனியாக? இப்போ பாரு, தனியாக பேசுகிறதே வெளியாக போச்சு இப்போல்லாம் உனக்கு. தெரியாம நான் தாம்மா வச்சுட்டேன். சாரி, இப்போ எடுத்துக்கிறேன். நானே வரேன். எப்போ இந்த மாதிரி பேக்கில் வச்சுக்கோ. தான் பேக்கோட தானே சுற்றுற, அந்த பேக்குள்ளேயே போட்டு வச்சுக்கோ. அப்புறமா காணாமல் போகாதுல்ல. அப்புறம் அம்மா இதை காணும் அம்மா அதை காணும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வந்து அழுதுன்னு நிற்பேன். சரிங்கம்மா. சரி, இந்தா இதை குடி. அம்மா, பால் தானே தரேன் நீங்கள், அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் தரீங்க. பாலும் சேர்த்து மில்க் ஷேக் மாதிரி தான் பண்ணியிருக்கேன், குடி. இதெல்லாம் நல்லா கேட்பியே. டேஸ்ட்டாக இருக்குமா? பேசாமல் தினமும் காலையில் மில்க் ஷேக்கே கொடுத்துருங்களேன். இந்த இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டு போர் அடிக்குது. அடிக்கும், ஏன் அடிக்காது? ஷாஷா, இன்னும் எவ்வளோ நேரம் ரெடி ஆவ? நானும் அக்காவும் கிளம்பிட்டோம். வரியா விட்டுட்டு கிளம்பிட்டுமா? சொன்னா உங்க விட்டுட்டு கிளம்ப போறாங்க பாரு, சீக்கிரம் குடி. அதோ குடிக்கிறேம்மா. சுத்தம்மா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பசங்களோட பார்த்து விளையாடணும், சண்டையெல்லாம் போடக்கூடாது, புரிஞ்சுதா? ஓகேம்மா. என்ன ஷாஷா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா ஸ்கூலுக்கு வர மாதிரி தெரியுது. எப்பயும் கொஞ்சம் டல் அடிக்கும், ஆனால் இன்னைக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்குமாமோ. உன்னை பார்க்கவே எனக்கு ஹாப்பியாக இருக்குடா. ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான் தெரியுது. ஷாஷா ரொம்ப சந்தோஷமா வர மாதிரி இருக்குல்ல? அப்படியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எப்பயும் போலதான் வரேன். எனக்கு தெரியாதா? சரி, நீ எப்போ சந்தோஷமா இருந்தா சரிதான். பார்த்து பத்திரமா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு வரணும், ஓகேவா? ஓகேப்பா. ஸ்கூல் வந்துருச்சு, நான் ஈவினிங் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். சந்தோஷமா இருக்கேன். என்ன விஷயம்? அப்படியா? எல்லாரும் இதேதான் சொல்றீங்க. ஆனா நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உங்ககிட்ட என்ன கரடி பூ வச்ச பென்சில் எல்லாம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் காட்ட. சரி, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால உனக்கு மட்டும் காட்டுறேன். நீ வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சொல்ல மாட்டேன், நீ காட்டு. இந்தா, பார்த்துட்டு தான். இது எங்க அப்பா நேற்று தான் வாங்கி கொடுத்தாரு. மேஜிக் பென்சில் இவ்வளவு எழுதி பார்க்கலாமா கேட்கறாரு. என்ன சாஷா சொன்ன? எழுதி பார்க்கட்டும். நான் உன்னை தவிர வேற யாருக்கும் அதை உருவாக்கி தர மாட்டேன். பயப்படாத, நான் பேசுறது உனக்கு மட்டும்தான் கேட்கும். என்ன சாஷா, அமைதியாவே இருக்க? எழுதி பாரு. நல்லா எழுது சாஷா. எனக்கும் இந்த மாதிரி ஒரு பென்சில் வாங்கி தரியா? நான் எங்க அப்பா கிட்ட சொல்றேன். சாக்லேட்
சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கு சாஷா. ஆனா நான் எடுத்துட்டு வரவே இல்லை. சாக்லேட் தானே இப்போ வரும் பாரு. பென்சில் எங்களுக்கு கொஞ்சம் சாக்லேட் கூட. இந்த ஆதியா நீ கேட்ட மாதிரி சாக்லேட். சூப்பர் சாஷா, எப்படி? அதெல்லாம் அப்படிதான். சாப்பிடு சாப்பிடு. கேட்டாலும் தருவியா? கேட்டாலும் எப்படி தர முடியும்? இருந்தாதான் தர முடியும். சாப்பிடு. வேற எல்லாத்தையும் கொடுத்து மாட்டிக்க போறேன். சாக்லேட் சூப்பரா இருக்கு. என்னங்க சத்தம்? எல்லாரும் வந்தாச்சா? வந்துட்டாங்க எல்லாரும். குட் குட், வெரி குட். நேற்று ஹோம்ஒர்க் சொல்லியிருந்தேன் இல்லையா? எல்லாரும் பண்ணியாச்சா ஹோம்ஒர்க்கை? பண்ணிட்டோம் மேம். அச்சோ, நான் பண்ண மறந்துட்டேனே. கவலைப்படாத சாஷா, நான் உனக்காக இப்போ ஹோம்ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தைரியமா உங்க மிஸ் கிட்ட காமி. தேங்க் யூ நண்பா. என்ன சாஷா அங்கே தனியாக பேசிட்டு இருக்க? நத்திங் மிஸ். ஹோம்ஒர்க் நோட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுங்க. நான் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். இன்னைக்கு ஹோம்ஒர்க் முடிக்காதவங்களுக்கு இருக்க பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? என்ன பனிஷ்மென்ட் மிஸ்? அவங்கள நாங்கள் டூருக்கு கூட்டிட்டு போறதில்ல. டூரா? எங்க போக போறோம்? எப்போ போக போறோம் மிஸ்? எல்லாம் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க்ஸை சப்மிட் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். நம்ம எஜுகேஷனல் டூர் போக போகிறோம். இங்கே பக்கத்தில் இருக்க கார்டனுக்கு. வாவ், சூப்பர் மிஸ். எல்லாரும் சீக்கிரம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெடியாக இருங்க. நம்ம போக போகிறோம். உங்கள் வீட்லேயும் பெர்மிஷன் வாங்கியாச்சு.